குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, விசுவாவசு வருடம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலில் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தேனும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்றைய ஜனவரி மாதம் 27ஆம் நாள், விசுவாவசு வருடம் தை மாதம் 13ஆம் நாள். இன்றைய திதி மாலை 4:54 வரை 57 வரை நவமி, பிறகு தசமி திதி. நட்சத்திரம் காலை 9:20 வரை பரணி, பிறகு கார்த்திகை. யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைக்கு நாள் முழுவதும் சித்த யோகம். சூரிய உதயம் 6:35. மகர லக்னம். இருப்பு நாளிகை 2 நாழிகை 3 வினாடி. கார்த்திகை விரதம் இன்று செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையே கார்த்திகை விரதம் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. முருகப்பெருமானுக்குரிய அந்த ஒரு நாள்லேயே இந்த விரதம் திருச்செறை சாரநாதர் வெள்ளி கருட வாகனத்தில் பவனி. ரத்னகிரி பாலமுருகனுக்கு தங்க காட்சி. முருகப்பெருமான் காலை சட்டத்தேரில், இரவு வெள்ளிமலை வாகனத்தில் பவனி. மாங்காய் சாப்பிட்டால் நல்ல பசி போகும், வயிற்றுப்பூச்சிகள் அழியும், புற்றுநோய் வராமல் தடுக்கும். நான் செய்வது சரியோ தவறோ எதையும் துணிந்து செய்தும் மனங்களை இங்கே வெற்றி அடைகின்றன. ராகு காலம் 3 to 4:30, குளிகன் 12 to 1:30, யமகண்டம் 9 to 10:30. கண்ணை விட்டு சித்திரம் வாங்குவோருண்டோ? நான் சூளம் வடக்கு பரிகாரம் பால். திதி இன்னைக்கு நவமி திதி. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 7:30 to 9, மாலை 4:30 to 5:30. சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11, மாலை 7:30 to 8:30. சூளம் வடக்கு பரிகாரம் பால். திதி நவமி திதி. நாளைய விசேஷங்கள். நாளைக்கு சுப முகூர்த்த நாள், அதாவது புதன்கிழமை. இன்றைய இன்னைக்கு அப்புறம் நமக்கு இன்னொன்று கிருத்திகை விரதம், சியாமலா நவராத்திரி முடிவு. நம்ம இன்னொன்று இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு ராசி நட்சத்திர பலன் பார்த்திடலாம். ராசி நட்சத்திர பலன். சரி. மேஷம் சுகம், ரிஷபம் லாபம், மிதுனம் நிறைவு, கடகம் வெற்றி, சிம்மம்
சிம்மம் தாமதம், கன்னி நற்செயல், துலாம் பக்தி, விருச்சிகம் மேன்மை, தனுசு கவலை, மகரம் அமைதி, கும்பம் பரிவு, மீனம் ஆதரவு. சரி, நம்ம நட்சத்திர பலன்கள் என்னன்னு பார்க்கலாமா? பொதுவாகவே இன்று அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி பிரயாணத்தில் வெற்றி, பரணி நண்பர்களால் உதவி, கிருத்திகை கவனமாக இருக்க வேண்டும், ரோகிணி நன்மைகள் அதிகம் நடக்கும் நாள், மிருகசீரிடம் பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும், திருவாதிரை பிறரால் முடியாத செயலை நீங்கள் செய்து முடிப்பீர்கள், புனர்பூசம் வருமானம் அதிகரிக்கும், பூசம் தந்தை வழி செல்வம் வரும், ஆயில்யம் செலவுகள் ஏற்படும், கவனமாக இருக்க வேண்டும், மகம் பணப்புழக்கம் அதிகரிக்கும், பூரம் நன்மைகள் அதிகம் நடக்கும் நாள், உத்திரம் வழக்குகளில் வெற்றி, ஹஸ்தம் புனித பயணம் செய்வீர்கள், சித்திரை வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும், சுவாதி தொட்டது துளங்கும், விசாகம் பணம் சேரும் நாள், அனுஷம் வெளிநாடு செல்லும் பயணத்திற்குண்டான செய்திகள் வரும், கேட்டை எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும், மூலம் குடும்ப நலனில் அக்கறை செலுத்துவீர்கள், பூராடம் திட்டமிட்ட செயல் நடக்கும், உத்திராடம் குடும்பத்தினரால் நன்மை, திருவோணம் எடுத்த வேலையை முடிப்பீர்கள், அவிட்டம் மகிழ்ச்சி ஏற்படும் நாள், சதயம் நல்லவர்களின் நட்பு கிடைக்கும், பூரட்டாதி நிதானமாக செயல்பட வேண்டும், செயல்பட்டால் வெற்றி நிச்சயம், உத்திரட்டாதி அனைத்து செயல்களையும் துணிச்சலாக செய்வீர்கள், ரேவதி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். இன்னைக்கு நாம் என்ன நட்சத்திரக்காரங்க என்ன இதுன்னு வணங்க வேண்டிய தெய்வம் பார்க்கலாமா? அஸ்வினி நட்சத்திரம் சரஸ்வதியை வணங்க வேண்டும், பரணி நட்சத்திரம் துர்க்கையை வணங்க வேண்டும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அக்னி பகவானை வணங்க வேண்டும், ரோகிணி பிரம்மாவை வணங்க வேண்டும், மிருகசீரியிடம் சந்திரனை வணங்க வேண்டும், திருவாதிரை ருத்திரனை வணங்க வேண்டும், புனர்பூசன் அதிதியை வணங்க வேண்டும், பூசம் குரு பகவானை வணங்க வேண்டும், ஆயில்யம் ஆதிசேஷன், மகம் சுக்கிரன், பூரம் பார்வதி, உத்திரம் சூரியனை வணங்க வேண்டும், அஸ்தம் சவிதாவை வணங்க வேண்டும், சித்திரை துவஷ்டாவை வணங்க வேண்டும், சுவாதி வாயுவை வணங்க வேண்டும், விசாக நட்சத்திரம் முருகனை வணங்க வேண்டும், அனுச நட்சத்திரம் லக்ஷ்மியை வணங்க வேண்டும், கேட்டை இந்திரனை வணங்க வேண்டும், மூலம் அரக்கன் அவர்களை வணங்க வேண்டும், போராடம் வருணனை வணங்க வேண்டும், உத்திராடம் விநாயகரை வழிபட வேண்டும், திருவோணம் விஷ்ணுவை வழிபட வேண்டும், அவிட்டம் பசுக்களை வழிபட வேண்டும், சதயம் யமதர்மரை வணங்க வேண்டும், பூரட்டாதியை குபேரன் வணங்க வேண்டும், உத்திரட்டாதியை காமதேனு வணங்க வேண்டும், ரேவதி நட்சத்திர சனி பகவானை வணங்க வேண்டும். எந்தெந்த நட்சத்திரங்கள் நாம் எப்படி வணங்க வேண்டும்? அதே மாதிரி இப்போ மாசி 1ஆம் தேதி ரிஷிகளின் பாக்கியமும் கிருஷ்ண பரமாத்மாவின் பாக்கியமும், கார்கே ரிஷி பாக்கியம், உஷட்கால முகூர்த்தம் சிறந்தது, அதிகாலை 4:30 to 6, மாண்டவய ரிஷி பாக்கியம், மனதில் நினைத்த போதே முகூர்த்தம் நடக்க வேண்டும், பிரகஸ்பதி வாக்குனம் சகுனம் பார்த்து முகூர்த்தம் நடத்த வேண்டும், ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வாக் வானசாஸ்திரத்தில் தேர்ச்சி பெற்ற ஜோதிட அறிஞர்களை கேட்டு முகூர்த்தம் நடத்துவது சிறந்தது. இது இப்படி இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம அடுத்தது விஷ்ணுபதி புண்ணிய காலம். நமக்கு இப்போ வைகாசி மாசி 1ஆம் தேதி வருது, பிப்ரவரி 13ஆம் தேதி வருகிறது. இருங்க, பிப்ரவரி
பிப்ரவரி 13 மாசி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது விஷ்ணுபதி புண்ணிய காலம். வருடத்தில் அன்னைக்கு சுப முகூர்த்த நாளும் அன்னைக்கு அதே மாதிரி திதி ஏகாதசி திதியும் இருக்குது. இது பெருமாளுக்குரிய ஒரு நாள், விஷ்ணுபதி புண்ணிய காலம். அந்த கொடிமர வழிபாடு 27 பூட்களை எடுத்துக்கொண்டு கொடிமரத்தை சுற்றி ஒரு பூ வச்சிருங்க. ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிகிட்டே வைங்க. அப்படி 27 முறை சுத்த முடியாதவங்க ஒரே சுற்றிட்டு அந்த கொடிமரத்து முன்னாடி 27 பூக்களை வைத்து ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என்று ஒரு 5 தடவை 7 தடவை உங்களால் எவ்வளோ முடியுதோ சொல்லுங்கள். சொல்லிட்டு அந்த நேரம், அதாவது விடியற்காலை 1:30 மணிலேருந்து காலையில் 10:30 வரைக்கும் இருக்குது. அந்த 10:30க்குள்ளே செய்ங்க. அப்படி இல்லைன்னா வீட்டிலையே விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை அந்த ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லி அந்த பூக்களை விஷ்ணு பகவானின் பாதத்தில், நம்ம எப்படியும் பெருமாள் படம் வச்சிடும், அந்த பாதத்தில் செலுத்துங்கள். அவரை வைகாசி 1, அதாவது விஷ்ணு வருடத்தில் 4 முறை வரும் ஏகாதசி விரதத்திற்கு இணையானது. வைகாசி 1, ஆவணி 1, மாசி 1, கார்த்திகை 1 வருடத்தில் 4 முறை மட்டுமே வரும். விஷ்ணு பகவானுக்கு உரிய நாள். கொடிமர வழிபாடு 27 பூக்களை கொண்டு கொடிமர வழிபாடு நடத்துவது மிகவும் புனிதமான விஷ்ணுபதி புண்ணிய காலம். இப்படி நம்ம வணங்குவது மிக மிக சிறப்பு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.